Hi friends, welcome back to my channel Hungry Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பார்பி செட்டோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு பார்பி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் இல்லையா, நல்ல பிளாஸ்டிக் பார்பி, அந்த மாதிரியான ஒரு பார்பி. இன்னொன்று வந்து பார்பி செட்டு. ஸோ அதில் நிறைய கேண்டீஸ், பாப்சிக்கல்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஹங்க்ரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கிவ்அவே உடைய அப்டேட் பார்த்துடலாம். கிவ்அவே வந்துட்டு இன்னொரு 2 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் போட்டுருவேன். அதில் பார்த்தீங்கன்னா எண்ணிலேருந்து எண்ணி வரைக்கும் நடக்க போகுது, அதோடைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், எவ்வளோ வின்னர் செலக்ட் பண்ண போகிறேன், எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதனால தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பார்பி டால் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் நான் வாங்கியிருந்தேன். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி கிவ்அவேக்கு 100 ருபீஸ் பார்பி கொடுத்துருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான பார்பி தான் இதுவுமே. இது வந்து கை காலெலாம் அசைக்க முடியும், தலையும் அசைக்க முடியும், உட்காரவும் வைக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பார்பி. ஆனால் வந்து ஃபுல் ஃபோல்டபுள் பார்பி கிடையாது. பட் வந்து நம்மளால் அசைச்சு உட்கார வைக்க முடியும். நல்ல ஒரு அழகான ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் ஹேர் கொடுத்துருக்காங்க. வெல்க்ரோ ட்ரெஸ் தான். ஸோ நம்ம இதை கழட்டி மாட்டிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்பினா பிடிக்குமா, பார்பி வச்சு என்னெல்லாம் விளையாடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த பார்பி பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு ஒரு 70 ருபீஸ்க்குலாம் நல்ல பார்பி. இது 100 ருபீஸ் கொடுத்து பிளாஸ்டிக்கில் ஒரு பெரிய பார்பி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. கொஞ்ச நாள் விளையாண்டதுமே வந்து குழந்தைங்கலாம் விளையாண்டாங்கன்னா அது வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல பார்பின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செட் வந்து இதுதான். இந்த செட் வந்து எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஐஸ்கிரீம், பாப்சிக்கல், கேண்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். ஸோ இந்த பார்பி செட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பார்பி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பார்பி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ நார்மல் பிளாஸ்டிக் உள்ள ஒரு பார்பி தான் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஜிகி ஜிகின்னு ஒரு ப்ளூ கலரில் வந்து இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. அழகாக போனிட்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு ப்ளூ ஐஸ் வச்ச மாதிரியான ஒரு பார்பி. இது வந்து நம்ம தலை அசைக்க முடியும், கை அசைக்க முடியும், கால்லாம் அசைக்க முடியாது, உட்காரவும் வைக்க முடியாது. ஸோ நார்மலான பார்பி இது. நம்ம ஹங்க்ரி செஃப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் அன்பாக்சிங் வீடியோ, மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங்கில் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் வச்சு மினியேச்சர் சாக்லேட் பால்ஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாலிபாப் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரிஜினல் லாலிபாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மாதிரி நல்ல பிரைட் கலராக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பில் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பியர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பார்பி செட் வந்து நான் எந்த கடையிலுமே பார்க்கல. இது ஒரு கடையில் வாங்கினேன். ரொம்ப நாளாக அவங்க வச்சுருந்தாங்க. பட் ரேட் வந்து ரொம்ப இருந்தனால நான் வாங்காமல் இருந்தேன். பட் எனக்கு இது வாங்கி சரி அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டி அப்படின்னு எழுதி இருந்துச்சு. ஸோ 3 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் ஒன்று, க்ரீன் கலரில் ஒன்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த செட்டில் வந்து எது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த லாலிபாப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 3 கேண்டீஸுமே நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த லைட்டிங்னால கொஞ்சம் வந்து கலர் வந்து பர்ஃபெக்டாக தெரியல. பட் இது வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோன் ஐஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அழகான சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. 2 ஒரே மாதிரியான ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஐஸ்கிரீம் பிங்க் கலர்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பிரிட்டன் ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வச்சு விளையாடுவாங்க. அதே மாதிரி பார்பி ஷோஸ் போடுறவங்க கூட இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சு நம்ம காட்டினோன்னா அழகாக குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாப்சிக்கல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பில் பாப்சிக்கல் ஒன்றும், அப்புறமா இன்னொன்று வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும் பாப்சிக்கல் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த திங்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த செட்குள்ளே இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.